கரூரில் சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் மக்கள் சந்திப்பு நடத்தினார். 41 பேர் இறந்து போனாங்க. அதில் சி. விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது அலுவலகத்தில் போகும்போது உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா, விஜய் அண்ணாவினுடைய ஆட்சி, விஜயோடைய ஆட்சி, விஜயனுடைய ஆட்சி, எங்கள் அண்ணனோட ஆட்சி, எங்கள் மகனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நடவடிக்கை எடுக்க வேண்டியது முதலமைச்சர். ஆனால் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவது எந்த கோமாளியும் அதை பற்றி யாருமே கேட்கலையே. அதை பற்றி 2 கொடூரமான ஊழல்வாதிகளை வந்து கூட வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஊழலை ஒழிக்கக்கூடிய அதிகாரத்தை மக்கள்கிட்ட வாங்கிட்டு முதலமைச்சராக இருந்து உடனடியாக அந்த இன்ஸ்பெக்டரை எவன் பேரை என்கிட்ட சொல்லு, எந்த அதிகாரி, எந்த கலெக்டர் யாருன்னு அந்த பேரை மட்டும் சொல்ல, அடுத்த செகண்ட் அவன் சீன்லேயே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் டைலாக் பேசியிருக்கலாம் மனுஷன். அதை விட்டுட்டு நீ போய் அவன்கிட்ட போய் சொல்லுன்னா அவன் போய் செருப்படி வாங்குறதா? கூட்டு போய் குமுற குத்திடுவாங்க. யார் ஆச்சு? உங்கள் நொன்னே ஆச்சியா? சொல்லியான்னு பருத்திக்கிற மாதிரி மண்டையிலே கொட்டி ஓடு போ, கையெழுத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நொன்னன்ட்ட போய் சொல்லு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதிகாரத்தை கையில் வச்சுட்டு முதலமைச்சர் பேசும்போது என் அண்ணனோட ஆட்சி யாராவது லஞ்சம் வாங்கினான்னா உடனே எனக்கு சொல்லுங்கள், இதான் டோல் ஃப்ரீ நம்பர், அடுத்த செகண்ட் அவன் வேலையில் இருக்க மாட்டான், முதல்வர் ஊர்லேயே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்போ எவ்வளோ பெரிய மக்களை கோமாளியாக நினச்சா ஒரு மனிதன் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்து இப்படி எப்படி வாய் வருதுன்னு தெரியல. நம்ம என்ன பேசுகிறோம்னு தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா அப்படின்றது. அதுதான் இருக்கிறவன்லாம் கேட்குறவன் கேனையினா இருந்தால் கேப்பையில் வெடி இந்த கதை தான், நெய் வெடியுதுன்ற கதை. டைலாக்கு வாயை பழந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கேப்பையில் நெய் வெடியுதுன்னு நம்பிட்டு போக வேண்டியதான். அந்த நேரத்துக்கு கைத்தட்டல் வாங்கணும். இல்லை, கைத்தட்டுற முட்டாள்களை யோசிச்சு பாருங்க, எப்படி கைத்தட்டுறாங்கன்னு பாருங்க. என்ன பண்ணுறது? சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில், அதிமுகவுடைய நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து ஒரு தலைமுறையே விஜய் வந்து பாழ்படுத்திட்டாரு அப்படிங்கிற படுபயங்கரமான குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறாரு. நீயே ஒரு களவாணி, நீ யோக்கியன மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையாக பேசியிருக்கிறாரு. புலிப்படத்தினுடைய அந்த அதிகப்படியாக பொய் சொல்லி அந்த பணம் வாங்கினதை வெளியில் சொல்லாதது, வெளிநாட்டிலேருந்து காரு இறக்குமதி பண்ணிவிட்டு அதுக்கு பணம் கட்டாதது, இப்படி பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறது? இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறாங்களா எதிர்கட்சிகள்? எதிர்கட்சிகள் கண் முழிச்சு பார்க்கறது இல்லை. செல்லூர் ராஜை பொறுத்த அளவுக்கு அந்த ப்ரூஸ்லி மாதிரி பிக் பாஸ் படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரூஸ்லிக்கு வந்து அவங்க அம்மா ஒரு தாயத்தை கட்டி விட்ருவாங்க. ஏன்னா எங்கே போனாலும் சண்டையாகுது, பிரச்சனையாகுது, யாரையா அடிச்சிடறான், கொண்டுறான் போட்டு ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் ப்ரூஸ்லிக்கு வந்து ஃபைட்டே இருக்காது. ஐஸ் ஃபேக்ட்ரியில் வேலை பார்ப்பாப்புல, ஐஸ் தூக்கி போடுற வேலை, இந்த வேலைன்னு கழுத்தில் ஒரு தாயத்தை அவங்க அம்மா கட்டி விட்டதுனால ரொம்ப அமைதியாக இருப்பாப்புல. இல்லை, இங்கே உள்ளதுக்கு ரிவர்ஸ் மாதிரி இருக்குது. ரஜினிகாந்தனுடைய ஒரு படத்தில் இதில் அவர் தாயத்து கட்டி விட்டா அவரை அடிப்பார். அதுதான் அது வந்து ப்ரூஸ்லி படம் எல்லாமே வெளிநாட்டை பார்த்து காப்பி அடிக்கணும். அப்போ இன்ட்ரோல் பிளாக் அப்போ ஒரு வில்லன், பயங்கரமான வில்லன், அவங்க தான் ஐஸ் ஃபேக்ட்ரி அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அதில் ஐஸ்குள்ளே ப்ரௌன் சுகரை வச்சு கிடத்துவாங்க. புரியுதா? வச்சு ஐஸ் மாதிரி போகும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் சண்டை வரும், இப்படி வரும். ப்ரூஸ்லி அதெல்லாம் கண்டுக்க மாட்டாது, தெரியும். வேலை பார்க்குறான் அவன், ப்ரௌன் சுகர் கடத்துறான், என்னத்தையே படுத்திட்டு போகிறான்னு இருக்கும்போது இவங்களுக்குள்ள சண்டை வரும்போது கடைசியில் ப்ரூஸ்லி நின்றுட்டு இருப்பாப்புலங்க. பயங்கரமான ஃபைட்டை ஆளுக்கு போட்டு அடிச்சிடுவாங்க. அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் மேலே விழுந்து தாயத்தை அத்து விட்டுருவான். புரியுதா? அது எப்போ இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் என்னன்னா ப்ரூஸ்லி படத்தில் ப்ரூஸ்லி சண்டையே இல்லாமல் அமைதியாக இருக்காப்புல. திம்பாப்புல, ஏதாவது பாப்கார்ன் வாங்கி தின்ட்டு அப்படியே போயிட்டே இருப்பாப்புல, ஜாலியாக ரோட்டில் போக வர ஜாலி பண்ணிகிட்டே இருப்பாப்புல. அப்புறம் இப்படியே அந்த இது இருக்கு பாருங்க, அந்த இது வாங்கி சாப்பிடுவாப்புல. அப்புறம் ஒரு குடும்பத்தோட ஒரு பொண்ணு இருக்கும், அதோட சுற்றிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே. ஏன்னா ப்ரூஸ்லி படத்தில் இவ்வளோ சப்பையாக கொண்டு வந்துட்டான்னு பார்த்தா அந்த தாயத்தை அத்து விட்டுருவேன். அத்து விட்ட உடனே ஒரு ஃபைட் இருக்கும்.
ம். ஒரு 6-7 பேர் ஸ்பாட்லேயே செத்துருவான். ம். ரியலாக பார்த்தாலே ஓ. அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டு வந்து பிக் பாஸ் அதெல்லாம் மேஜர் ஃபைட் அது. ம். அந்த ஃபைட் முடிஞ்சோடனே இன்டர்வல் பிளாக், அவ்வளோதான். அந்த ஃபைட் மட்டும் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அப்போ தான் ப்ரூஸ்லி யாருன்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி செல்லூர் ராஜ் கட்டின தாயத்தை எவனா எடுத்துக்கிட்டான். யார் அறுத்து விட்டான்னு தெரியல. 6-7 வருஷமா இருந்த தாயத்தை அது அத்து விட்டவன் எவனே தெரில. இல்லை தூங்கும்போது கழட்டி வச்சிட்டாப்லையா என்ன ஏதுன்னே தெரில. இந்த மாதிரி ஒரு ரூபம் ஆகிப்போச்சு. அவனே தாயத்தை அத்த உடனே உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. இந்த தாயத்தை எப்போ கட்டினேன்னா ஜெயலலிதா இருந்தப்போ கட்டினது 10-15 வருஷம் முன்னாடி. அந்த அம்மா கட்டி விட்டது. அந்த அம்மா கட்டி விட்ட தாயத்தை வந்து இப்போ எவனோ அத்து விட்டாங்க. எவ்வளோ அடக்கமாக இருந்த செல்லூர் ராஜ் இன்னைக்கு வந்து செல்லூர் ராஜில் இறங்கினாப்லன்னா தடுக்கவே முடியாது. இப்போ நேராக ஓப்பனாக பேசிட்டாப்புல திருநாயுடன். இல்லை, அவர் ரொம்ப நியாயமாக கேட்டிருக்கிறாரு. 41 நபர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்க கரூரில் செத்து போனவனுக்கு. சரி, நல்ல விஷயம். அதுக்கு முன்னே 10 பேர் செத்து போனானே, அவனுக்கு ஏன் வேலை கொடுக்கல? அந்த குடும்பத்துக்கு ஏன் வேலை கொடுக்கல? இனி அடிபட்டு சாகிறவனுக்கு வேலை கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கிறேன். இது எப்படி பார்க்குறது? அதுதான் தாயத்தோட பவர். அதுதான் அத்து விட்டான். இல்லை நீ என்னென்ன பேசுகிற எல்லா உண்மையும் வெளியே வரும். அவனுக்கு பற்றி கவலையே பட மாட்டாப்புல. ஜெயிலுக்கு போகிறதுக்கு கவலைப்பட மாட்டான். செல்லூராஜ் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் இருக்குது பார்த்தீங்களா? வடிவேல் சொல்லுவாங்க, கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டாவது வந்து ஒரு நடிகரை பார்க்க வந்து சேர்த்தவனுக்கு அரசு வேலைன்னா அப்புறம் படித்தவன் என்ன பிடிங்கிட்டு போகிறதா? அவன் வீட்டில் காலங்காத்தால சோப்பாடை கட்டி நர்சரி ஸ்கூலில் சேர்ந்து மூக்கை சிந்தி விட்டு கொண்டு போய் ஆட்டோவில் ஏற்றி விட்டு அதை 5ஆவது வரைக்கும் படிக்க வச்சு அப்புறம் ஒரு ஸ்கூலில் சேர்த்து திருப்பி அது 10th வந்தவொடனே +2 இந்த குரூப் அது சேர்த்து அப்புறம் திருப்பி காலேஜில் சீட்டு வாங்கி அது காலேஜ் படித்து அது ராவு காலம் முடிக்கிறதுக்குள்ளே போதும். அதுக்கப்புறம் அது இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு லவ் பண்ணாமல் குடும்பத்து பொறுப்பாக அதை வளர்க்குறதே பெருசு. இவ்வளோ தூரம் வளர்த்து பிஹெச்டிலாம் முடித்து எல்லாம் உட்காந்துருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கல. கூட்டத்துக்குள்ளே கொண்டு போய் விழுந்தவனுக்கு செத்தவனு சொன்னால் இப்போ இனி அந்த தாய்மாரும் பிள்ளையை வளர்க்க வேண்டியதே இல்லையா? ஏதாவது 2 படத்தை காமிச்சு வளர்க்க வேண்டியதான். தனுஷ் படம் இது இதுன்னு. ஆமாம். நாளைக்கு பெரிய ஆள் ஆகிட்டான்னு கூட்டத்தில் கொண்டு தள்ளி விட்டான்னு வைங்க, ஏதோ வேலை கிடைக்குன்னு தானே. இது என்ன முன்னுதாரணம், என்ன நாடு, இது என்ன சட்டம் அப்படின்றது தெரில. எல்லாம் விதி தான். என்ன இப்போ பாமகவும் கேட்டிருக்கேன், நாங்கள் போராடின போராட்டங்களில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கும் வேலை கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கேன். ராமதாவர் அன்புமணி அப்பத்தா கூட இறந்து போச்சு நினைக்கிறேன். ஏதோ ஒரு போராட்டத்தின் போது தான். அப்படியா? குழம்பு வச்சுக்கிட்டு இருந்திருக்கு, இறந்துச்சு. ஏதாவது வேலை கொடுக்கணும், எங்கள் குடும்பத்துக்கும் கொடுக்கணும். இல்லை, கரூரில் மறுபடியும் பேசும்போது இந்த 41 நபர்களை கொண்டது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த திமுக அரசு. அதான் சிபிஐ வெயிட் பண்ண இல்லை, என்ன தைரியத்தில் பேசுகிறாரு? ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எது வேணாலும் பேசலாம். இல்லை, ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா? தொடர்ந்து இப்படி பேசுகிறாங்க. பேசக்கூடாது தான், அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? இல்லை, இதை வலிமையாக கட்டி தமிழக மக்கள்கிட்ட இப்படி தான் நடந்தது அப்படிங்கிறத மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதோ போய் சொல்லி பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்காங்க. இருங்க, இப்போ வருவாங்க. எல்லாம் கேஸ் இல்லாமல் இதனால் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் எல்லாம் அமைதியாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மத்திய அரசு, எலெக்ஷன் கமிஷனு நினச்சவனுக்கெலாம் வேலை கொடுப்பீங்க, கூட்டத்தில் விழுந்து செத்தவனுக்கெலாம் ஏற்கனவே 25 லட்சம் என்ன தியாகம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே 25 லட்சம் கொடுப்பீங்க, வேலை வேறு கொடுப்பீங்க, எல்லாம் இப்போ வீடு கட்டி கொடுங்க, அடுத்து வீடு கட்டி கொடுங்க, கல்யாணம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் ஒரு நாளைக்கு. அது விரைவில் சொல்ல வேண்டிய காலம் வரும். இல்லை, இப்போ பாஜகவினுடைய எல்லா திட்டங்களும் பாஜக இங்கே ஆட்சியில் இல்லைனாலும் நடந்துட்டு இருக்கு. பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளால வந்து இப்போ யூஜிசியினுடைய பொறுப்பாளரை அவர்கள் சார்பான ஆளை கொண்டு வர்றதுக்கு தாவேகா அரசு வந்து ஒப்புதல் அளித்தாச்சு. அதுபோல் இஸ்லாமியர்களுக்கு அந்த இடஒதுக்கீடை ரத்து பண்ணது, திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்து வழியில் நிற்குது. இப்படி பல்வேறு விஷயங்களில் வந்து பாஜக என்ன நினைக்குதோ அதெல்லாம் இங்கே நடைமுறை ஆகிட்டு இருக்கு. அந்த தைரியத்தில் இதை பண்ணுறாரா? தன் மீது வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணி பாருங்க. டைம் இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நிறையா நடக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.